கைசி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்பேன். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, வேதவழி விக்னேஷும் வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. குடும்பமாக சேர்ந்து எங்களை ஏமாற்றிட்டீங்களே, எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வேதவழி தற்கொலை பண்ணிக்கிற போகிறாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ விக்னேஷ் சொல்கிறான், உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா சொல்லி விட்டு எரிஞ்சிருப்பேனே, இப்படி கூட்டி கொடுக்குற மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி அசிங்கமாக தரகுறமாக பேசுகிறான். அப்போ தேவி சொல்கிறாங்க, அவங்க செஞ்ச தப்புக்கு எதுக்கு எங்கள் குடும்பத்தை இப்படி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தாண்டி சொல்கிறேன், நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வெளியே போடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான். அந்நேரம் சாலினியும் அன்புக்கு மாலைங்கழுத்துமா நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து இன்னும் டென்ஷனாக ஆகிறாங்க. இனிமேல் நீ எனக்கு தங்கச்சியே கிடையாது, நீ யாரோ இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லி அவங்களையும் விரட்டி விட்டுறாங்க. அப்போ வேதவழி காமாட்சியை பார்த்து சொல்கிறாங்க, எப்பா நீ வயிறு ஏறிய மாதிரி நீயே 5 பிள்ளையை பெற்று வச்சுக்கல, 5 பிள்ளை நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாங்க. உடனே கையிலடாமல், சம்மந்தி உங்கள் வாயால் அப்படிலாம் சாபம் கொடுக்காங்க, ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நடந்துடும், உங்கள் காலை கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காலை விழுக போகிறாங்க. உடனே கையில் அவங்க குடும்பமாக ஏமா காலில் விழுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விக்னேஷ் சொல்கிறா, ஓ இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா கதறினது உங்கள் கண்ணுக்கு தெரியல, உங்கள் அம்மா காலை விழுது மட்டும் பெருசாக தெரியுது, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போகிறீங்களா இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் விரட்டிட்டு கதவை பூட்டிடுறாங்க. அப்புறம் அன்போட அம்மா சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்கிறங்க கூட இப்போ இந்த அக்காவோட வாழ்க்கை இப்படி நாசமின்ட்டியாடா அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே அன்பு சாலினியும் ஆட்டோவில் இறங்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னா அவங்க அம்மா திருப்பி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருடா தேவி, வளகாப்பு முடிஞ்சு வயிறுமா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியவில்லை, இப்படி வாழாவிட்டே வர வச்சுட்டா, என்ன தைரியத்தில் நீ இந்த வீட்டுக்கு வந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லி சத்தம் பெறுறாங்க. இப்போ கையில் சமாதானப்படுத்துகிறாங்க. தனன்ட்ட சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் ஆர்த்தி தட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு தானே ஆர்த்தி எடுத்து அவங்கள வர வைக்கிறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.